செம்மொழி எனும் மகுடம் சூடி சிறந்தே பிறந்த மொழியாகிய எம் தாய்மொழியாம் தமிழுக்கு எனது முதற்கண் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இதுவே என் உரையின் துவக்கம். என் பெயர் டி. பார்த்திபன். நான் 5ஆம் வகுப்பு படிக்கின்றேன். அனைவருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். ஜாதி மதம் இனம் மொழி கடந்து வேற்றுமையில் ஒற்றுமை கண்டு தலைவர்களின் தியாகம் கலந்து விடுதலை பெற்றது நம் தாய்நாடு. வீரம் போற்றும் பாரத நாடு. இந்த பொன்னான தருணத்தில் குடியரசு பற்றி பேசுவதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த நாளில் காற்றோடு கலந்திருக்கும் நம் தலைவர்களின் மூச்சோடு மூவண்ண கொடிகள் உரையாடும் நாளாகும். எத்தனை மதம், எத்தனை மொழி, எத்தனை ஜாதி, எத்தனை பிரிவுகள் இருந்தாலும் நம் அனைவரும் பாரத தாயின் பிள்ளைகள் தான். தாய் மீதான பாசம் போன்றதே தாய் நாட்டின் மீதான பாசமும். தாயை நேசிப்போம், தாய் நாட்டை மூச்சல் சுவாசிப்போம். இமயத்தில் வடையல்லை, குமரியின் தென்னல்லை, வீட்டுக்கு ஒரு பிள்ளை அடிமைகளின் இல்லை. எங்கள் நாடு பொன்னாடு, எந்நாளும் நம்மோடு. கொள்ளை செய்வோரை பழி செய்வோம் கூட்டோடு. பகைவரை விடமாட்டோம், வலைகளில் விடமாட்டோம். உரிமையை தரமாட்டோம், விடுதலை விதை போட்டோம். ஜாதி மத வேறுபாடு ஒளிந்து பாரத தாயின் பாதம் படிந்து ஒற்றுமையை நீ உயர்ந்து தேசிய கொடியை நீ உயர்த்து. வெற்றியோ தோல்வியோ எதுவாயினும் கடமையை செய். முயற்சியும் பயிற்சியும் நம் கையில், முடிவு எப்போதும் இறைவன் கையில். முயற்சி என்ற விதையை விதைத்து கொண்டே இருப்போம். உழைத்தால் மரம், இல்லை என்றால் மண்ணிற்கு உரம். தமிழ்நாடு பிறந்ததே ஒரு வரம். குடியரசு மலர்ந்தது, நம்மை நாம் ஆள அரசியலமைப்பு சட்டமும் வந்தது. தேசத்தின் பெருமை கூற மூவண்ண கொடி காட்டில் பறந்தது. பள்ளத்தில் வாழ்ந்தவர் சிலர், வெள்ளத்தில் மிதந்தவர் சிலர். அனைவரின் வெள்ளத்தையும் சமப்படுத்தியது குடியரசு. பிறப்பது ஒரு முறை, வாழும் வாழ்க்கை ஒரு முறை. ஜாதி மத என வேறுபாடின்றி ஒற்றுமையுடன் வாழ்வோம். இணைந்தே இருப்போம். வந்தே மாதரம், வந்தே மாதரம். ஜெய் ஹிந்த்.